ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது நாள் வரைக்கும் தெரிஞ்சதை சொல்கிறேன். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கூகுள் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால நம்மளுடைய எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் கூகுள் கலெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை ரகசியமாக மானிட்டர் பண்ணி அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாமே பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நம்ம நிறையா விஷயங்களை சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ரைவசி நம்ம மொபைலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் கூகுள் நிறுவனம் மட்டும் நம்மளுடைய டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணுறது இல்லைங்க. இது நாள் வரைக்கும் நமக்கே தெரியாமல் ஒரு 2 சிஸ்டம் அப்ளிகேஷன் ரகசியமாக மானிட்டர் பண்ணி நம்ம டேட்டாவை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கு. உண்மையாலுமே இது கேட்குறப்ப ரொம்ப சாக்காக தான் இருக்கு. சரி, இது யாரு அனுப்புறா அப்படின்னு கேட்டா, நம்ம எந்த பிராண்டு மொபைல் வாங்குறோமோ அந்த மொபைல் பிராண்டு கம்பெனிக்காரங்க தான். அவங்க ப்ரீ இன்ஸ்டால்டா 2 அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அந்த மொபைலை நம்மளுக்கு வித்தர்றாங்க. அந்த வாங்குற மொபைலை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய டேட்டா, பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே உள்ள என்ட்ரு பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. அது எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய சர்வருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இது ஒரு அப்ளிகேஷனோட வேலை. இன்னொரு அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் நம்ம பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க சர்வருக்கு அனுப்பிச்சிருக்குது. இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறத மானிட்டர். ஸோ அந்த டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பிராண்டு மொபைலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அந்த பிராண்டோட சர்வருக்கு அனுப்பிச்சது. ஸோ இது 2 ரகசியமான சிஸ்டம் அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் இருக்குங்க. ஆனால் இந்த 2 அப்ளிகேஷனுமே வெளியே தெரியாது, உள்ள தனியாக ரகசியமாக செட் ஆயிரும். இது எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை இன்னும் நம்ம மொபைலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெட்மி, போக்கோ, ஷாவோமி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் அண்ட் ரிவகேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க மானிட்டர் பண்ணும் பொழுது தெரியும். இது எல்லாமே நம்ம மொபைலில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி டிஃபால்ட்டா வரக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் இல்லைங்களா. இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, செட்டிங்ஸ் ஐக்கான் பார்த்துருப்பீங்க, இன்டர் சர்வீசஸ், பேட்டரி பர்ஃபார்மன்ஸு, ஜியோமி இதெல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. டவுன்லோடு இது எல்லாமே நம்ம மொபைலுக்கும். ஆனால் இதில் பாருங்க 2 மனுஷன் போட்டது MSA MIUA டொமைன். இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்மளுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷனே டிஸ்பிளே ஆகாது. இதுதான் ரகசியமாக செட் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன். இது பாருங்க, டிஃபால்ட்டாகவே இது ஆனில் தான் வச்சுருக்காங்க. சரி, இதை நம்ம ஆஃப் பண்ணுவோம். என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதை ஆஃப் பண்ணுறேன், இங்கேயே சொல்லுது பாருங்க. இதுலேயே தெரியுது நம்மளுடைய டேட்டா எல்லாமே இந்த அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணிட்டு. இதில் சொல்லுது பாருங்க, ஆஃப்டர் யூ ரிவோக் authorization, the application will stop collecting data and all related data will be deleted from the server. நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதை இது நிறுத்திடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ட் பண்ணது எல்லாமே கொண்டு போய் அவங்களுடைய சர்வரில் சேமித்து வைக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் போய் டோட்டலாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறத இதுலேயே சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பை. இது நம்மளை மானிட்டர் பண்ணக்கூடிய ஸ்பை. இதை ரிவோக்குன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் இதை ஆஃப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிரும். அடுத்தது MIUA டொமைன், இதையும் நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. இது என்ன சொல்லுது பாருங்க, த அப்ளிகேஷன் வில் ஸ்டாப் கலெக்டிங் டேட்டா அண்ட் ஆல் ரிலேட்டட் டேட்டா. இந்த அப்ளிகேஷன் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பார்க்குறோமா இல்லையா, இவனுக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிச்சா இவன் கரெக்டாக பார்ப்பான் அப்படிங்கிறத மொத்தமாக வாட்ச் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த MIUA டொமைன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த MSAங்கிறது நம்மளுடைய டேட்டாஸ் ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்கே சர்வருக்கு அனுப்புறது. இது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சர்வருக்கு அனுப்புது. அதனால் இதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. நீங்கள் டிசேபிள் பண்ணும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு
5 to 7 செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரீவோக்குங்கிறது எனேபிள் ஆகும். எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாமல் சைலண்ட்டாக ரகசியமாக ஒர்க் பண்ணக்கூடிய இந்த 2 அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணினீங்கன்னாவே போதும். உங்களுடைய பேட்டரி நிறைய ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். 1. செகண்டு, உங்கள் மொபைல் டேட்டா நிறையா லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். 3வது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நம்ம பர்சனல் டேட்டாஸ் எங்கேயுமே வெளியே போகாது. 4வது, நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களும் வெளியே போகாது. இதெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிற சமயத்தில் ஸ்கேம் நம்மளுக்கு தடுக்கப்படுது. அட் த சேம் டைம் நமக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இது மூலமாக ஸ்டாப் பண்ணப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ரெட்மி, போக்கோ, சவுமியை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். சரி, மற்ற பிராண்டு மொபைல் எல்லாம் நம்மளுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது இல்லையான்னு கேட்டால், எல்லா பிராண்டு மொபைலும் விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ்ஸு, சாம்சங்கு, ஸோ எந்த பிராண்டு மொபைலில் எடுத்தாலும் எல்லாமே நம்மளுடைய பர்சனலான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய பர்சனலான ஒரு சர்வரில் கொண்டு போய் சேமிச்சுட்டே இருக்காங்க. அது மூலமாகவும் அவங்க வருமானத்தை நம்ம மூலமாக ஈட்டிகிட்டே இருக்காங்க. நம்மக்கிட்ட பணம் வாங்கி பொருளை கொடுத்து நம்ம டேட்டாவை ஃப்ரீயாக எடுத்து அது மூலமாகவும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பிராண்டு மொபைலும் இதே மாதிரி ரகசியமாக வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷனெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹை பாயிண்ட்ஸை மறக்காமல் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.